இல்லை, மக்கள் நேற்றுலாம் நைட்டில் அம்பத்தூரில் கொந்தளிச்சு போய் வந்து நைட்டு கேட்டு ஏடி நம்பர், அதாவது வேலை ஆட்களில் ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, வேலை ஆட்களில் நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 பேர் வேணும்னு கேளுங்க, செய்ய போகிறாங்க. தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம்? அப்போ ஏடி நம்பர் கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். பார்த்தோம்னா ஏடி நம்பர் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணால் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஆஃபீஸில் உள்ரூமில் வந்து அவர் இருக்கார், ஏடி இருக்கார் நைட்டு. இப்போ ஏடி இங்கே தான் இருக்காருன்னு சொல்ல வேண்டியதான், நேரடியாக போய் பேசுவோமே. அப்போ எங்களுக்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு மேலே மட்டும் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் கரண்ட்டில் உட்காந்துருக்கீங்கள. அப்போ எதற்காக இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்கிற அளவுக்கு நேற்று மக்கள் கொந்தளிச்சு போன ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இல்லை குறிப்பிட்டு பார்க்க போனோம்னா மீடியாவும் உள்ளே வர்றாங்க. பட் அவங்களுக்கு எப்படி தகவல் போகுதுங்கிறது தெரியல. மிட் நைட்டில் கரண்ட் கட்டாது, இதில் பிரச்சனை வருமா, நீங்கள் வாங்க கவரேஜ் பண்ணி போடுங்க, மக்கள் மத்தியில் வந்து இப்போ நடக்கிற ஆட்சிக்கு நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணட்டுங்கிற அளவுக்கு செயல்பட்டுருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. யாருக்காகவோ வந்து வேலை செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், அபிமானமாக இருந்துங்க, வேலை செய்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யணும், அதான் நியாயம்னு சொல்லியிருக்கோம். நம்ம அது தொடர்ந்து நடக்கலை. ஆனால் இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களோட நேரடி பார்வையிலே அவங்க ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் அதிகாரத்தை முழுமையாக கொடுத்துட்டாங்க. அந்தந்த விஷயத்தில் கலெக்டருக்கும் அந்த தொகுதிக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் சஸ்பென்ஸ் பண்ணால் படுங்க, நாங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டப்பட்டிருக்கு. இப்போது யார் யார் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எதற்காக வேணும்னே ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எந்த டிவிஷனில் இருக்காங்க, பேர் டோட்டலாக எடுக்கிறாங்க, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, இங்கே எவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறாங்க. இப்போ இன்னொரு திட்டம் வரப்போகுது. இப்போ நீங்கள் இருக்கிறதாலாம் பண்ணுறீங்க. இப்போ மெட்ராஸ் இருக்குங்கள சேலத்துக்கோ திருச்சியில் நீங்கள் மாற்றி போட்டால் என்ன பண்ண முடியும்? நம்ம அப்படி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தெளிவாக பண்ணிங்கன்னா இங்கேயே நிரந்தரமாக இருந்து நியாயமாக இருக்கணும்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறோம். அதில் தொடர்ந்து இப்படி மின்வெட்டுகள் போகிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் மக்கள் இது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆட்சியில் எந்த குளறுபடியும் கிடையாது. இவர்கள் செய்கிற ஒரு நோக்கத்தில் நமக்கு வந்து அவர்கள் ஆட்சியை குறை சொல்லணுங்கிற அளவுக்கு தான் மக்கள் பார்வை இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை தேவையில்லாத பொருளை கிளப்பி விஷயத்தை சொல்லி பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நமக்கு. அதை